வணக்கம் நண்பர்களே. கடந்த 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு 22 விவசாயிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது உழவர் உரிமை மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை சேர்ந்த 22 பேர் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உழவர்களுக்கு எவ்வளோ பெரிய திமிருன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அரசாங்கம் குளத்தை தூர்வாரதே பெரிய விஷயம். இவங்க போய் தூர்வாரி இருக்காங்க. நீங்கள் எப்படி தூர்வாரலாம், நீங்கள் தூர்வாரினா தண்ணி வந்து நின்றோம், தண்ணி வந்து நின்றுச்சுன்னா நாங்கள் விவசாயம் பார்க்குற நிலமை வந்துடும், அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதாவது ஒரு குளத்துல 2000 லோடு கிராவல் மண் அள்ளி அருணாச்சலேஸ்வரர் சர்க்கரை ஆலை அப்படிங்கிற ஒரு ஆலையோட சொந்தமான இடத்துல கொண்டு போய் கொட்டி வைக்கிறாங்க 2000 லோட்ட மண்ணையும். அப்போ இவங்க பார்த்துட்டு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் 2000 லோடு மண் அள்ளுறாங்க, கிராவல் மண் அள்ளுறாங்க குளத்துலேருந்து அப்படின்னு. ரெண்டாவது போலீஸ்க்கு கேஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஒரு அடையாள போராட்டமும் நடத்துகிறாங்க. நடத்திட்டு தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க போகிறாங்க. எதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறாங்க அப்படின்னு கேளுங்களேன். ஒரு 2000 பேர் திரட்டி ஒரு போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது திருவண்ணாமலையில் இருந்த அந்த குளத்துல இருந்து 2000 லோடு மண்ணை எதுக்கு எடுத்தாங்க, அதாவது சட்டவிரோதமாக எடுத்தாங்க. இது பத்தாம அந்த குளத்துக்கு போறதுக்கு 30 அடியில பாதை அமைச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி திமுகவோட இளைஞரணி மண்டல மாநாடு, இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நடந்துச்சு. அந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அருணாச்சலேஸ்வரர் சர்க்கரை ஆலையோட இடத்துல. அந்த இடத்த சமப்படுத்துறதுக்காக குளத்துல இருந்து சட்டவிரோதமாக 2000 லோடு கிராவல் மண்ணை அள்ளி கொண்டு போய் நிரவியிருக்காங்க. அதை நிரவனதை எதிர்த்து இவங்க கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டைமில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஐயை போய் பார்த்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக அடையாளமாக முதல்ல ஒரு போராட்டம் அறிவிச்சு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, முதல்வர் திருவண்ணாமலைக்கு வர அன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி நாங்கள் 2000 பேர்த்த கூட்டி போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் உரிமை மீட்பு இயக்கம் அதில் இருக்கக்கூடிய அருள் ஆறுமுகங்கிறவர் அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிச்சதுக்காக, அதாவது இவர் அரெஸ்ட் பண்ணி அந்த 22 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி நைட்டோட நைட்டு அரெஸ்ட் பண்ணி, அதாவது இவங்களை அரெஸ்ட் பண்ணது ஒரு ஜூரி செக்ஷன், இவங்க மேலே கேஸ் போட்டது வேற ஜூரி செக்ஷன். என்னன்னு கேஸ் போட்டிருக்காங்கன்னா, இவங்க தான் கூடவே இல்லை, நைட்டே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன விதமான கேஸ் போட்டிருக்காங்கன்னா, சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் கூடுனாங்க அப்படின்னு சொல்லி 4 செக்ஷன்ல அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதை எந்த ஊடகமும் சொல்லலை. ஏன்னா விவசாயிகளை பற்றி பார்த்தா எந்த ஊடகத்துக்கு டிஆர்பி ஏறாது. என்னைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அவங்களுடைய ஆள்களுக்கும் ஜெயிஞ்சாக்கா போடுறது மட்டும்தான் இந்த உடம்புகளோட வேலை. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், உழவர்களுடைய கழுத்தை நிறைக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி தான் இந்த இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய சங்க தலைவர் மேல ஒரு வழக்குல 14 வருஷம் சிறை தண்டனை, 15 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டா, ஓஎன்ஜியோட பொருட்களை சேதப்படுத்தினாங்க அப்படின்னு. சரி, ஓஎன்ஜியோட பொருட்களை சேதப்படுத்தினவருக்கு இன்னைக்கு 15 வருஷம் சிறை தண்டனை நீங்க கொடுத்துருக்கீங்க, ஓகே. இதே மாதிரி திமுக நடத்திய போராட்டங்கள்ல எத்தனை பக்கம் பொதுமக்கள் பொது சொத்து சேதமாயிருக்கு, எத்தனை பேருக்கு மேல இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு மேல இது வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து ரிகவர் பண்ணியிருக்கீங்க. அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க பண்ணாத போராட்டமா, இவங்க பண்ணாத சமூக விரோதத்தனங்களா, எத்தனை பண்ணியிருக்காங்க, எத்தனை ரிகவர் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. சாதாரண விவசாயினா இவங்களுக்கு இலக்காரம். இதுவே ஒரு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி
இவரு விவசாயிகளுக்காக 1000 சொன்னாரு, 1000 உறுதிமொழி கொடுத்தாரு, 1000 பண்ணாரு. இன்னைக்கு அதை வந்து ஒன்னும் கூட ஒரு நாள் நிறைவேற்ற முடியல. சரி, நிறைவேற்ற முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கான போராடக்கூடிய உரிமை கூட இன்னைக்கு அவங்களுக்கு இல்லைன்னா அப்ப என்ன இதுக்காக மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்காக மக்கள் இவங்களை நம்பி வாக்களிக்கணும்? எதுக்காக இவங்க ஆட்சி நமக்கு? ஒரு நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தையே அழிக்கக்கூடிய வேலையை அவங்க பாக்குறாங்க. அதாவது ஒரு குளத்துல இருக்கக்கூடிய கிராவல் மண்ணுங்கிறது அதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? அதாவது ஒரு குளத்துல இருக்கக்கூடிய கிராவல் மண் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மழை வர்ற காலத்துல அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு பூமிக்கு அடியில நிலத்தடி நீரோட மட்டத்தை அதிகப்படுத்தும். நீங்க கிராவல் மண்ணை எடுத்துட்டீங்கன்னா, கிராவல் மண்ணு கீழே ஏதோ ஒரு வண்டல் மண்ணோ வேற ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னுச்சுன்னா அந்த மண் என்ன பண்ணும்? ஒண்ணு தண்ணியை சடார்னு உறிஞ்சிரும், இல்ல தண்ணியை உரியவே உரியாது. அப்ப நிலத்தடி நீர்மட்டம் வந்து அடல பாதாளத்துக்கு போயிடும். அப்ப அந்த கிராவல் மண் ஒரு ஒரு ஏரியோ குளத்திலேயோ கிராவல் மண் இருக்கதான் அந்த ஏரிக்கும் பாதுகாப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கும் பாதுகாப்பு. அப்பதான் நிலத்தடி நீர் மட்டம் கீழே இறங்காம மெயின்டைன் ஆகும். அதுவும் கூட பேசிக் நாலேஜும் கூட இல்லாத விவசாயத்தை அழிக்கணுங்கிற ஒரு முடிவோடையே இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பாருங்க, போய் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இதே திருவண்ணாமலையில தான் இடையில சிப்காட் அமைக்கிறேன்னு சொல்லி 1000 ஏக்கரா 500 ஏக்கரான்னு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலை மக்கள் வேறு வழி இல்லாம பஞ்சம் அழைக்கிறதுக்காக மெட்ராஸ் அங்க இங்கன்னு போய் கட்டட வேலை, இடம் ஏக்கர் கணக்கு இடம் வச்சுட்டு போய் கட்டட வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாரி, அவங்க பிச்சை எடுத்து வாழ்றாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம மக்கள்லாம். அதுக்காக நம்ம நினைச்சிருங்க. இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? ஒழுங்கான நீர் மேலாண்மை இருந்து, ஒழுங்கான தண்ணி வசதி இருந்து, அவங்க விவசாயம் பண்ணி இருந்தா அவங்க போய் மற்ற மாவட்டங்கள்ல கட்டட வேலைக்கோ மித்த கூலி வேலைகளுக்கோ போய் சேரணும்னு தேவையே இல்லையே. அவங்க மாவட்டத்திலேயே ராஜா மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. எந்த விதமான தொழில் வளர்ச்சியும் பண்றதே இல்லை. எல்லாம் இவங்களுக்காக, இவங்களுக்கு எப்படி எப்படி கமிஷன் வருமோ அந்த கமிஷன் வர வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க விவசாயத்துக்கு எதுவுமே பண்ண போறதில்ல, விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவும் போறதில்ல, எதுவும் பண்ண போறதில்ல. இவங்களை நம்புறது 100% வேஸ்ட். யாரதான் நம்பலாம்னா யாரையுமே நம்ப முடியாதுங்க. வர அரசாங்கங்களும் எல்லாம் அப்படிதான் இருக்கும், யாரையும் நம்ப முடியாது. நம்ம தான் போராடணும். ஆனா அந்த போராடுறதுக்காக மற்ற அரசாங்கங்களுக்கு உரிமை இருக்கு, இங்க அந்த உரிமையும் கிடையாது. எதுக்குமே நீங்க போராட முடியாது. போராட்டம்னா டிஎம்கே அவங்க கூட்டணி கட்சி அறிவிச்சா மட்டும்தான் எங்க வேணாலும் போராட்டம் பண்ணலாம். ஒரு ஜட்ஜுக்கு எதுவாக கோர்ட்டுக்கு முன்னாடி நின்று கூட போராட்டம் பண்ணலாம். ஒரு கேஸ் வாங்க முடியாது, ஒரு கேஸ் உழுகாது. அதுவே நீங்க சாதாரண மனிதர் இல்ல சாதாரண ஒரு இயக்கம்னா நீங்க போய் போராட்டம்னு அறிவிச்சாலே உங்க மேல கேஸ் தான். நைட்டோட நைட்டா உங்களை தூக்கிடுவாங்க. அந்த நிலைமை தான் இன்னி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு எந்த வகையான உரிமையும் மக்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அவங்க சொல்றதா சட்டம், அவங்க சொல்றதா நியாயம். ஊடகங்களும் அதே மாதிரிதான். தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தட்டி கேட்காம ஜால்ரா போட்டுட்டு இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நன்றி, வணக்கம்.